ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். சரியாக இந்த மாதிரி மூடாததுனால இந்த பாட்டிலில் இருக்க பூஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது முக்கால்வாசி யூஸ் பண்ணிவிட்டேன், கால்வாசி இருக்கிற பூஸ்ட் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சிங்க. அதை வந்து நான் எடுத்தேன்னா கூட வரவே இல்லை. ஸ்பூன்லலாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு சில சமயம் சரியாக மூடலைன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்டாக நாங்கள் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வாங்குறது இல்லைங்க. பனக்கற்கண்டு, பனம் வெல்லம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். பட் வந்து இது எனக்கு கொடுத்து விட்டுருந்ததுனால, இது பிள்ளைங்களுக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து சரியாக மூடாததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. தட்டி தாங்க எடுக்க முடிஞ்சது, ஸ்பூன்லலாம் எடுக்கவே முடியல. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கும் போது அந்த கெட்டியாக இருக்க பூஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இது வந்து பூஸ்ட்டுன்னு இல்லைங்க, ஹார்லிக்ஸாக இருக்கட்டும் இல்லை காஃபி பவுடர் கூட நிறைய டைம் அந்த மாதிரி ஆக வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு இந்த வெள்ளை பாகு இருக்கும் இல்லைங்களா, அந்த கணக்கில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி நம்மளுக்கு பாகு டைப்பில் கிடச்சிடும். இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது பூஸ்ட்டுக்குன்னு இல்லைங்க, நீங்கள் ஹார்லிக்ஸை கூட இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள் எப்படி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே திக்காக கிடைக்கும். இதை வந்து நம்ம பாலில் கலந்து குடிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பாலில் நான் இதை வந்து கலந்துருக்கேன். இது இல்லாத என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த பாலில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இப்போ கெட்டியாக இருக்கிறத வந்து நம்மளால் நுணுக்கி எடுக்க முடியாது. அதனால் இந்த சிரப்பை வந்து நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாங்க. இந்த பூஸ்ட் சிரப்பை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது கிளாஸ் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஹனி பாட்டிலில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். பாருங்கள், ஸ்டோர் பண்ணியாச்சு. அந்த பூஸ்ட் சிரப்பை இந்த மாதிரி ப்ரெட்டில் கூட நம்ம ஜாமுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணி சாப்பிடலாங்க. அதுவும் ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நான் என் பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சிரப்பாக ஆக்கிட்டு, அது கெட்டியானதை சிரப்பாக ஆக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் டேட் பாரானதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ப்ரெட்டில் இதை வந்து க்ளோஸ் பண்ணி சாப்பிட்றலாம். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி, டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை நைட்டு படுக்கும் போதோ பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சிரப்பை போட்டு கலந்து கொடுக்கலாம். டக்குன்னு கூட உங்களுக்கு வேலையாயிடுங்க. போட்டு ஆற்றணும்னு அவசியமே இல்லை. இந்த சிரப்பை எடுத்தோமா கலந்து கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாத சப்பாத்தி சாப்பிடும்போது கூட ஒரு சில பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பால் ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால சப்பாத்தியில் இல்லை பூரியிலலாம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பாலை வந்து நீங்கள் அந்த சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதுவும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், டக்குன்னு வேலையாயிடுச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. டிஃபன் சாப்பிட்லன்னா கூட இது ஒரு கிளாஸ் குடித்தாங்கன்னா காலைல கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு கூட நீங்கள் மிக்சியில் அடித்து அதையும் நீங்கள் பாலோடு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. அப்படி இல்லைன்னா பனக்கற்கண்டு, பனம் வெல்லம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோரர்லெஸ் பூஸ்ட் மாதிரியே தாங்க இருக்கும். டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியாது. அதெல்லாம் ஹெல்த்தியானது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் சிரப்பை வந்து நான் பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு கோல்டு ட்ரிங்காக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து கொடுத்தோன்னா ஜூஸ் மாதிரியே இருக்குங்க. இதையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிரப்பை வச்சு ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கெட்டி ஆகிடுச்சுன்னா நான் இந்த சிரப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதினாவை வச்சு தாங்க. புதினா வந்து செம மணமாக இருக்குங்க. இதை வந்து நிறைய டைமில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா எப்படின்னாங்க, நான் நிறைய வாங்கிடவே பாதி சட்னி அரைச்சிட்டேன், கொஞ்சம் வந்து மீந்துடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா நிழல்லையே காய வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வெந்தயக்கீரை எல்லாம் காய வச்சு நம்ம புலாவுக்கோ அப்படி இல்லைன்னா பன்னீருக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம புதினாவையும் செய்யலாங்க. நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அப்போ புதினா இல்லைன்னா இந்த புதினாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரே நாளில் நல்லா காஞ்சிடுச்சு. அப்படியே அழுத்துனா உடையறாப்பில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக காய வச்சு நிழல்லே காய வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது.
கிடையாது. இப்போ இது ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நீங்கள் வெங்காய சட்னி செய்யும் போதோ கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவருக்காக புதினா யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, புலாவ்லலாம், அந்த மாதிரி சமயத்துலலாம் இதை பயன்படுத்திக்கலாம். கிரேவியில் கூட யூஸ் பண்ணலாங்க. இது நிறைய யூசேஜ் இருக்குது, அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன், பொட்டேட்டோ ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேங்க, அடுத்தது ஆனியன் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னுட்டு பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்காக வேணும்னா பூண்டை வந்து தோலை உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே 3 ஆட் பண்ணலாங்க. என்கிட்ட 2 இருக்கிறதுனால கேப்சிகம் ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 4-5 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இவ்வளோ காய் போடுறதுனால தேவை இல்லைங்களா, அதனால் ஒரு 3-4 அளவுக்கு போட்டுக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குங்க. பொடியாக நறுக்கின காய்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் கொஞ்சம், பெப்பர், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வணக்கிக்குங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலைங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. அதே மாதிரி பாவ்பாஜி மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிங்களா, உங்களுக்கு வந்து பாவ்பாஜி டேஸ்ட்டுக்கே வந்துடுங்க. நான் இன்றைக்கி வெறும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னுட்டு. இப்போ நம்ம காய வச்சுருந்தோம் இல்லைங்களா புதினா, அந்த புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ளேவருக்காக நீங்கள் இந்த புதினாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா இப்படி இன்னைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவை வந்து நீங்கள் ப்ரெட்டில் வந்து டெய்லியும் எப்பயாவது தேவைப்பட்டால் பிரெட் உள்ள நீங்கள் இதை வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லையா சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எதுலையோட பொரியோடையோ இல்லை அவளோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தரலாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து போட்டு சாதத்தில் கலரியும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டக்குன்ட்டு டிஷ்ஷை செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டில் வந்து வணக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பீஸும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம், ஈவினிங்லேயும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா டீ வச்ச குண்டான் தாங்க. எப்படி ரொம்ப பிடிச்சிடுது பாருங்கள். எப்பயுமே டீ வைக்கிற குண்டானில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா பால் ஊற்றி இந்த மாதிரி டீ வச்சோன்னா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து டீ தூள் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடும்போது இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை எப்படி ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு வடிச்சிட்ட உடனேவே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த லேயர் எல்லாம் வந்துடுங்க. பாருங்கள் எப்படி லேயர்லாம் வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா உடனே ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. வாஷ் பண்ண முடியல வச்சுடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஷார்ப்பாக இருக்க ஸ்பூனை வச்சு எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டா கூட சீக்கிரமாக நம்ம அந்த லேயர்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா கூட நல்லா க்ளீன் பண்ணிடலாம். பால் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வடிக்கிறத உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி கிராஃப்ட் வகைகளும் குக்கிங் வகைகள் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகளும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேங்க. இது பாருங்கள், வேஸ்ட் பாக்ஸ் வச்சு நம்ம எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றதெல்லாமும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்போட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.